தலைவரும் தமிழக முதல்வருமான மாண்புமிகு அண்ணன் தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்ற இருக்கின்ற எப்படி பண்ணாலும் லெஃப்ட் சைடு கட் பண்ணும்போது வரும்ண்ணா. அங்க வந்துருங்க, அங்க லெஃப்ட் இடம் இருக்கு ரைட்ல, அங்க மேல மேல வாங்க. ஆமா சித்பா, எங்க ஆகல மீட்டிங் இல்லையா? எடுத்துட்டு வந்துடலாமா? எத்தனை மணிக்கு வந்து நாங்களா? வருகை தந்த உங்கள் அனைவரையும் வரவேற்று இப்பொழுது மாண்புமிகு நம்முடைய உயிரிழை மேலான நம்முடைய குடும்பத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இப்பொழுது கண்டன உரை ஆற்றுவார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் கழகத்தை எதிர்த்து போட்டிட்டு அத்தனை பேரும் டெபாசிட் இழந்திருக்காங்க என்ற பற்றி செய்தியை இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்மளோட போராட்டத்தை கட்டுப்படுத்த தமிழ்நாடு முழுக்க 17 இடங்களில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுச்சு. அதுல 4 தொண்டர்கள் மரணமடைஞ்சாங்க. இப்படி திருத்தணிய அன்றைக்கு காத்தோம். உங்களுடைய ஆதரவால, உங்களுடைய உழைப்பால உருவானதுதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. அதுக்கு நான் என்றென்றைக்கு நன்றி உடையவனாக இருப்பேன். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் என் மேல நம்பிக்கை வச்சு தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி பொறுப்பை வழங்கினாங்க. மக்கள் என் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை நான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். இந்த 3.5 ஆண்டு காலத்தில் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி தமிழ்நாட்டை இந்தியாவோட முதன்மை மாநிலமாக வளர்த்தெடுத்து வருகிறோம். அது ஊடகங்களை வெளியிடக்கூடிய புள்ளி விவரங்களாக இருந்தாலும் சரி, தனியார் அமைப்புகள் வெளியிடக்கூடிய சர்வேக்களாக இருந்தாலும் சரி, ஏன் ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய புள்ளி விவரங்களாக இருந்தாலும் சரி, அதிலெல்லாம் தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்குன்னு இந்தியாவோட மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலங்களோட பட்டியலில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தமிழ்நாட்டுடைய பங்கு உயர்ந்திருக்கு. 2030ஆம் ஆண்டிற்குள்ளாக $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை அடைக்கணும்னு ஒரு மிகப்பெரிய குறிக்கோளை வச்சுக்கிட்டு நாள்தோறும் உழைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பொருளாதார குறியீடுகள் எல்லாத்தையும் தமிழ்நாடு வளர்ச்சிய எப்படி இருக்கு? வறுமை இல்லாத மாநிலமாக, பட்டினசாமிகள் அறவே இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. கடந்த 3 ஆண்டுகள்ல 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான தனியார் முதலீட்டு திட்டங்கள் வர்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. முத்தாய்ப்பான சில திட்டங்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். மாசம் 1000 ரூபாய், ஒரு ஆண்டுக்கு 12,000 ரூபாய். 1,16 லட்சம் பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கொடுக்கிறோம். அதே மாதிரி புதுமை பெண் திட்டத்திலையும், தமிழ் புதல்வர் திட்டத்திலையும்